So today we are going to see induced electric field inside the dielectric. So this is a topic. So already we know that dielectric. Dielectric is also known as insulator, which is does not carry a free charge carriers. That's why they conduct. They do not conduct current. Okay, this is insulator அல்லது dielectric உடைய ஒரு single lineல சொல்றது. Okay, and electric field அதுவும் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு சார்ஜோடைய அந்த சரௌண்டட் ரீஜியன் அப்படிங்கிறது சரியா. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீ ஒரு கண்டக்டர்ல கொடுக்கும்போது என்ன நடக்கும்? ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதான். சார்ஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டக்டர்ல அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும். நீ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னா எல்லாருமே ஒரே டைரக்ஷனா அலைன் ஆவாங்க சரியா. அப்படி அலைன் ஆகும்போது தட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டட் விச் டென்ஸ் டு கேன்சல் தி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அது என்னன்னா உள்ள இருக்கிற அந்த என்ன சொல்ற இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு between the charges இருக்கு. அப்போ ஒரு கிரியேட் ஆகி அந்த எக்ஸ்டர்னல் நீ கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை என்ன பண்ணும்? கேன்சல் பண்ண ட்ரை பண்ணும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்டர்னல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீ எப்போ ஒன்ஸ் நீ வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் பண்றியோ அப்போலாம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ பட் இந்த கேஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் என்ன சார் நடக்கும் அப்படின்னா விச் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான். ஆல்ரெடி அப்படிதான் தெரியும். அப்போ இந்த நோ ஃப்ரீ எலக்ட்ரான்னால நம்மளுக்கு என்ன இந்த ஒரு நிமிஷம் பேஜ் கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ நோ ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு இருக்கு. இப்போ நோ ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. நோ ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். அப்படிதானே? ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் தானே இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லையே. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஒன்லி நம்ம என்ன கொடுக்கலாம்? அது மட்டும் தான் கொடுக்கும். அது என்ன பண்ணுதுன்னா ஒன்லி ரீஅலைன்ஸ் த சார்ஜஸ் ஸோ தட் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ என்ன பண்றோம்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான் என்ன பண்ணுது? அந்த சார்ஜஸ் வந்து ரீஅலைன் பண்ணுது. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. The magnitude of the internal electric field is smaller than that of external electric field. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டால கிரியேட் பண்ண அந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்மால் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து கண்டிப்பா நீ கொடுத்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட விட கம்மியா தான் இருக்கும் சரியா. இதுதான் நம்ம தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். Therefore, the net electric field inside the dielectric is not zero, but is parallel to the external electric field with a magnitude less than that of external electric field. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம கேன்சல் ஈச் அதர்னு சொல்லிக்கோம். கேன்சல் ஈச் அதர்னு என்னது? நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். பட் இந்த மாதிரி ஒரு டைஎலக்ட்ரிக்ல கண்டிப்பா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஜீரோவா இருக்காது. பட் இட் இஸ் parallel to the external electric field. நீ கொடுத்திய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுக்கு parallel இருக்கும் with magnitude less than that of எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நீ கொடுத்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூவுக்கு கம்மியா இருக்கும். யாரு? அந்த இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சரியா. For example, let us consider rectangular dielectric slab placed between two opposite charged plates as shown in the figure அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபிகர் 1.50 அதில் நம்ம அந்த படத்தை பார்க்கலாம். படத்தை பாருங்க. இல்ல பிளஸ் மைனஸ் அப்படி இருக்கா? இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கெப்பாசிட்டர் சரியா. நடுவுல இ எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்க. நீ கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வந்து அந்த சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அந்த மாத்திரை சைஸ்ல இருக்கா. அப்ப இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதா? நல்லா பாரு அந்த படத்தை பாரு. இ இன்டர்னல் அப்படிங்கிறத ஸ்மாலா வரைஞ்சிட்டு இ எக்ஸ்டர்னல் கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருப்போம் அப்படிதானே. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியா இருக்கும். So when the external field applied, the molecules partially align with the field கொடுத்துருக்காங்க. ஒரு வார்த்தை மேல கொடுத்துருக்காங்க. அப்புறம் partially align வித்னா ஃபுல்லும் அலைன் ஆகல, சில இதுதான் அலைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த படத்தை பார்த்தா தெரியும். சில இது அப்படி நேரம் ஆயிட்டோமா கொஞ்சம் அந்த தள்ளி தள்ளி அலைன் ஆயிருக்கு சரியா. இதுதான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய கொஸ்டின் இது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண சொல்றோம்? அப்போ டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்பை வந்து நடுவில் வைக்கிறோம். டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் ரெக்டாங்குலர் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப்பை இந்த மாதிரி டூ ஆப்போசிட் சார்ஜ் பிளேட் அதாவது கெப்பாசிட்டர் அதுக்கு நடுவில் வைக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்? The unified electric field between the plates acts on external electric field E external which follows the dielectric placed between plates அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிஃபை எலக்ட்ரிக் ஃபீல்ட் between the plates. இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் யூனிஃபை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏதோ ஆக்ட் ஆகுதுன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. அதாவது இ எக்ஸ்டர்னல். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன நடக்கு அப்படின்னா அந்த உள்ள வச்சிருக்க அந்த டைஎலக்ட்ரிக் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் அந்த வச்சிருக்க டைஎலக்ட்ரிக் அது வந்து போலரைஸ் ஆகும் சரியா. போலரைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம்.
The positive charges are induced on one side surface and negative charges are induced on other surface. ஸோ போலரைசேஷன் ப்ளஸ் மைனஸ் வந்து புரியுதா? அப்போ ஒரு சைடா பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் சைடா நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகுது. பட் இன்சைட் த டயஎலக்ட்ரிக் த நெட் சார்ஜ் ஜீரோ ஈவன் இன் ஸ்மால் வால்யூம். இப்போ டயஎலக்ட்ரிக்கோட பிளஸ் ஒரு சைடும் மைனஸும் ஒரு சைடும் போயிட்டு வச்சுக்கோங்க. அப்போ அதோட இன்சைட் அந்த டயஎலக்ட்ரிக்கோட இன்சைட்ல பார்த்தோம்னா நெட் சார்ஜ் வந்து ஜீரோவா ஆயிடுது அப்படிங்காங்க, ஈவன் இன் ஸ்மால் வால்யூம். ஸோ the dielectric in the external field is equal to opposite charge 6 with the surface charge density plus sigma b and minus sigma b. இப்போ இதுக்கு அடுத்து என்ன லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட ஒரு டயஎலக்ட்ரிக் வச்சிருக்க, சரியா? அப்போ டயஎலக்ட்ரிக் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் இருக்கு அப்படின்னா, ரெண்டு ஆப்போசிட்டான டிஃப்ரெண்டான சார்ஜஸ், அப்படிதானே? ஆப்போசிட்டான சார்ஜஸ் வச்சுக்கிற அதுக்குன்னு சார்ஜ் டென்சிட்டி இருக்கு, பிளஸ் சிக்மா பி மைனஸ் சிக்மா பி. சிக்மா அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சார்ஜ் டென்சிட்டி பற்றி சொல்றது. இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் அந்த ப்ளஸ் பிளேட்டில் உள்ளது, மைனஸ்ங்கிறது மைனஸ் பிளேட்டில் உள்ளது, சரியா? அதுதான். தீஸ் சார்ஜஸ் ஆர் கால்டு பவுண்ட் சார்ஜஸ், சரியா? பவுண்ட் சார்ஜஸ் என்னன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கிற அந்த சார்ஜஸ் தான் பவுண்ட் சார்ஜஸ். தே ஆர் நாட் ஃப்ரீ டு மூவ் லைக் எ ஃப்ரீ எலக்ட்ரான். அப்படிதான் நான் ஒட்டிக்கிட்டு சொன்னப்ப அதுக்கு ஆப்போசிட் இருந்து ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ தே ஆர் நாட் ஃப்ரீ இந்த இன் கண்டக்டர்ஸ், சரியா? அப்போ கண்டக்டர்ஸ் தான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து பவுண்டா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லைக் ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இதுல கண்டக்டர்ல இருக்கு, பட் டயஎலக்ட்ரிக்ல பவுண்டா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த சார்ஜ்டு பலூன் ஆஃப்டர் ரப்பிங் ஸ்டிக்ஸ் இன்டு ஆன்டு எ வால். இப்போ என்ன பண்றாங்க, இது வந்து நீயே வீட்டில் வச்சு அழகாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு சாதாரண பலூன் எடுத்துட்டு நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சவுத்துல படம் வைக்க ஸ்டிக் ஆகாது, உடனே ஸ்டிக் ஆகுது. பட் அந்த பலூன் வந்து ரப் பண்ணி சார்ஜ் பண்றேன். இதை ரப் பண்ணி சார்ஜ் பண்றது நம்ம யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அப்படி ஒரு சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பலூன் நீ ஒரு வால்ல வச்சு வந்தா ஸ்டிக் ஆயிடும். த ரீசன் என்ன ரீசன் அப்படின்னா, that negatively charged balloon is brought near the wall, it polarizes opposite charge on the surface of the wall. இப்போ நீ பலூன் என்ன பண்ணிருக்க, நெகட்டிவ் சார்ஜா பண்ணிருக்க. அது ரெண்டா பி படத்துல அழகா கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்க. உடனே நீ சவுத்துல வைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சவுத்துல உள்ள வால்ல அந்த சர்ஃபேஸ்ல பக்கத்துல இருக்கிற சர்ஃபேஸ் வந்து போலரைஸ் பண்ணி இதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் கிரியேட் பண்ணாரு, பிளஸ் கிரியேட் பண்ணாரு. அப்ப ரெண்டு பேரும் ஸ்டிக் ஆயிடுவாங்க. ஸோ வால்ல பார்த்தோன்னா பிளஸ் கிரியேட் ஆனா மைனஸ் இன்னொரு சைட்ல கிரியேட் ஆயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும், சரியா? ஸோ இதில் சொல்லியிருக்காங்க 1.5 பலூன் ஸ்டிக்ஸ் டு த வால் அப்படின்னு இருக்காங்க. போலரைசேஷன் தான் வால் ஸ்டிக் ஆயிருக்கு. எதனால ஸ்டிக் ஆயிருக்குங்கிற ரெண்டாவது இதாக இமேஜினா சொல்லியிருக்காங்க. போலரைசேஷன் வால் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் பை த பலூன் அப்படின்னு இருக்காங்க, சரியா? இப்போ அடுத்து முக்கியமான கான்செப்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டயஎலக்ட்ரிக் வந்து ஒரு ரெண்டு சார்ஜ்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் வைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும் போது என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ஸோ டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வாட் டு மீன் when the external electric field applied to the dielectric is very large. டயஎலக்ட்ரிக் கொடுக்குற எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப வெரி லார்ஜா இருக்கு. அப்போ என்ன நடக்கும், it tears the atoms apart so that bound charges become free charges. இது ஒண்ணு என்ன பண்ணும், ரொம்ப அதிகமான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்து என்ன சார் நடக்கும் அப்படின்னா, உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு விட்டுருவார், சரியா? அந்த ஆட்டத்தை கொஞ்சம் ஒரு பிரேக் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருவார். அப்போ பிரேக் பண்ற மாதிரி பண்ணி விட்டா ஆல்டர்மேட்டிக்கா அந்த சார்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நல்ல பவுண்டா இருக்கும். பட் இப்போ பிரேக் பண்ணனால என்ன ஆயிரும், they become free charges. Then the dielectric starts to conduct electricity. This is called dielectric breakdown. அப்போ நீ ஒரு டயஎலக்ட்ரிக்கே கரண்ட கடத்தக்கூடிய கண்டக்டர் தான் மாத்தலாம். ஸோ அதுக்கு நீ உனக்கு என்ன தேவைன்னா அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் தேவை. ஸோ இந்த ப்ராசஸ் பெறுறதுன்னா டயஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். இந்த இடத்துல தான் அந்த டயஎலக்ட்ரிக் வந்து பிரேக் டவுன் அப்படின்னு என்ன அர்த்தம், மாறுது, தன்னுடைய ஸ்டேஜ் மாறுதுன்னு அர்த்தம் பிரேக் டவுன். ஸோ இன்சுலேட்டரா இருந்தது, இப்போ என்ன ஆயிருன்னா கண்டக்டரா மாறுது. The maximum electric field the dielectric can withstand before it breakdown is called dielectric strength. முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, ஒரு டயஎலக்ட்ரிக் வச்சிருக்கேன் சார், நீங்க கேட்கலாம், சார் இந்த டயஎலக்ட்ரிக் வச்சிருக்கீங்க எவ்வளவு நேரம் சார் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கொடுக்குற வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வரலாம். எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மெட்டீரியல் இருக்கு, சரியா? இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஏத்தாப்புல இருக்கு. இப்போ அந்த எவ்வளவு தூரம் என்னால மேக்சிமம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து அட்டைன் பண்ண முடியும், தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னது பிஃபோர் இட் பிரேக் டவுன். அதுதான் என்னுடைய டயஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். இது ஸ்ட்ரென்த்னாலே ஆல்ரெடி நீங்க அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரென்த்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே தான்
இந்த கண்டக்டர் சாரி டைஎலக்ட்ரிக் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுது, ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்ல தாக்கு பிடிக்கி பிரேக் டவுன் ஆகும் முன்னாடி நீ அந்த ஒரு டைம்ல அந்த பிரேக் டவுனுக்கு பக்கத்துலயோ அப்படி கொஞ்சம் கூட கொடுத்துட்டு பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ அந்த பிரேக் டவுனுக்கு முன்னாடி அதால தாக்கு பிடிக்க முடியுது, அதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் 3 × 10⁶. அதுல Vm பவர் -1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுதுன்னா உங்களுக்கு இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரியா. 3 × 10⁶ வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ், வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ் சரியா. டயல் ஸ்ட்ரென்த்னாலே நம்ம வோல்ட் பெர் மீட்டர்னு சொல்லணும். இது வந்து ஒன்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னோட இருக்கும் சரியா. அதை பார்த்துக்கணும். If the applied electric field increases beyond this, இப்போ இந்த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லியாச்சு யாருக்கு, ஏருக்கு. ஏர் வந்து பெஸ்ட் ஒரு டைஎலக்ட்ரிக் அப்படிதானே. ஏர் டைஎலக்ட்ரிக் இருக்க இன்சுலேட்டர் இருக்கனால தான் நம்மளால ஃப்ரீயா இடத்துல மூவ் ஆக முடியும். சப்போஸ் ஏர்லாம் கரண்டை கடத்த மாதிரி ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பக்கம் கரண்ட் இருக்கும், எந்த உயிரினமும் இருக்காது. ஸோ ஒரு இயற்கையாகவே நடந்த ஒரு முக்கியமான நல்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏர் வந்து ஒரு பிக்கஸ்ட் டைஎலக்ட்ரிக் சரியா. ஆனா அந்த ஏரவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டக்டரா மாத்தலாம். அதுக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 3 × 10⁶ விட அதிகமா இருக்கும். அதான் இங்க சொல்லியிருந்தேன். applied electric increases beyond this, a spark is produced there. அப்ப இதை விட அதிகமா கொடுத்தா என்ன சார் நடக்கும்னா அந்த ஏர்ல வந்து ஒரு ஸ்பார்க் நடக்கும் சரியா. the dielectric strength of some dielectrics are given as in the table அப்படின்னு இருக்காங்க. இந்த dielectric strength உடைய இந்த டேபிள் இருக்காங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒண்ணு இல்ல, மைக்கா, டெஃப்லான், பேப்பர், ஏர், பைராக்ஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்காங்க. இதுல ரொம்ப அதிகமா இருக்கிறது யாரு, மைக்கா அப்படிதானே, அவருக்கு தான் அதிகமா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கிறது பாரு ஏர். அப்ப நீ வந்து குறைஞ்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாலே உன்னால என்ன பண்ண முடியும், யூ கேன் சேஞ்ச் ஏர் இன்டு கண்டக்டர். பட் நீ மைக்கா அளவுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதிகமான டையல் இது கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாதான் மைக்கா வந்து யூ கேன் சேஞ்ச் இன்டு கண்டக்டர் சரியா. ஸோ அது மாதிரி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசர்ச் ஃபீல்டில் உங்களுக்குலாம் தேவைப்படும். ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஐடியா இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி எதெல்லாம் டைஎலக்ட்ரிக் அதை நம்ம எப்படிலாம் மாற்றலாம். ஏற்கனவே சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம ரீசெண்டாக ஃபிசிக்ஸில் போயிட்டு இருக்கு அப்படி தானே. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். இந்த சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோன்னா மின்சாரம் அது செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது செலவு அப்படின்னா லாஸ், ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போ நான் சும்மா சொல்கிறேன், 40 கிரியேட் பண்ணேன்னா என்கிட்ட எவ்வளோ தான், அது 15 தான் வருது, மீது 25 வந்து வேஸ்ட்டாக தான் போகுது, அந்த மாதிரி போதா. ஸோ அந்த மாதிரி இப்போ சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு தான் கான்செப்ட்லாம் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து என்ன ஆகிடும், வித்தவுட் லாஸ். நீ 45 திருநெல்வேலியில் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊருக்கு வந்து என்ன ஆயிடும், 45 வந்துடும். அந்த மாதிரி அதான் சூப்பர் கண்டக்டர் பிரின்சிபல். ஸோ ஃபர்தராக நம்ம ஹையர் கிளாஸ்லாம் படிக்கும் போது நீங்கள் நல்லா படிப்பீங்க. பட் நம்மளுக்குமே சூப்பர் கண்டக்டர் உண்டு, நான் பின்னாடி வரமா அதை சொல்கிறேன். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜை ஸ்டோர் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கெப்பாசிட்டர் இஸ் எ டிவைஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஆர் சொல்லக்கூடாது, அண்ட் சரியா. ஏன்னா ரெண்டுமே, இது அல்லது அது இல்லை, ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ண முடியும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 கண்டக்டிங் ஆப்ஜெக்ட். இப்போ கூட நம்ம ஒரு படத்துல கூட பார்த்தோமா, கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். கெப்பாசிட்டர்னால 2 பிளேட் ஒன்று வேணும் சரியா. இட் கண்டக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் சரியா, கரண்ட கடத்தும். யூஸ்வலி சார்ஜ் ஷீட்ஸ், ஒன்று பிளேட்டா இருக்கலாம் இல்லை ஷீட்ஸா இருக்கலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. செப்பரேட் பை சம் டிஸ்டன்ஸ், கண்டிப்பா சம் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, capacitors are widely used in many electronic circuits and have applications in many areas of science and technology. Okay, எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. எது யூஸ் ஆகுது, இந்த கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுது. A simple capacitor consists of 2 parallel metal plates separated by small distance. அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்காங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஏ அதில் தெரிதா, 2 பிளேட்டை எடுத்து 2 பேரலாக வச்சுக்கிட்டு ஒரு கெப்பாசிட்டர் நம்ம மேக் பண்ணலாம். பிங்கிற படம் பாருங்க, பியில் என்ன தெரியுது, ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 2 சார்ஜ் பிளேட்டை சம் டிஸ்டன்ஸ் பிரித்து வச்சு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ஈஸியான இதுதான். ஏன் கனெக்ட் பண்ணணும், திங்க் பண்ணுங்க.
அண்ட் மூணாவது படம் பாரு, இதோடைய சர்க்யூட் டயக்ராம். கெப்பாசிட்டர் அப்படின்னாலே நம்ம பிசிக்ஸ்ல சி, கேபிட்டல் சி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோடைய சிம்பிள் வந்து ரெண்டு கோடு, ரெண்டு பேரலா இருக்கனால அப்படி ரெண்டு கோடு பண்ணணும். அண்ட் வோல்ட் மீட்டர், அதனால வோல்ட் கிடைக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோடை பெருசாகவும் ஒரு கோடை சின்னதாக பண்ணுவோம். ஏன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், அதாவது ஹையர் பொட்டன்ஷியல், லோயர் பொட்டன்ஷியல், அந்த மாதிரி. ஓகே, ஸோ வென் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு பேட்டரி ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ஏன் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணணும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு. ஒரு கெப்பாசிட்டரை நீ வந்து என்ன பண்ற, ஒரு பேட்டரி கூட, பேட்டரினாலே கண்டிப்பா அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எல்லா பேட்டரியும் நீ யூஸ் பண்ற அந்த நம்மளுடைய செல்போன், நம்ம செல் யூஸ் பண்ணலாம் கிடையாதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அதில் கூட அந்த பிளஸ் மைனஸ் போட்டுப்பாங்க. அப்படிதான் அப்பனா இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். The electrons are so the electrons are transferred from one plate to other plate by battery, so that one plate becomes negative charge with the charge of minus q and other plate positive charge with plus q. ஸோ நீ ஒன்ஸ் வந்து கெப்பாசிட்டரை வந்து என்ன பண்ற அப்படின்னா ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போறது, உடனே என்ன நடக்கும், எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு. யாரால, பேட்டரியால. அப்போ அந்த ஒரு பிளேட்டு என்ன ஆகும்னா பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், சரியா, வித் சார்ஜ் ஆஃப் மைனஸ் கியூ. கியூ அப்படிங்கிறது ஆல்ரெடி வி நோ தட் ஃபார் சார்ஜ், கியூங்கிறது சிம்பிள், அண்ட் மைனஸ் கியூ அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜஸ், சரியா. அண்ட் அதர் பிளேட் கண்டிப்பா இன்னொரு பிளேட் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், பிளஸ் கியூ ஆனாலும். The potential difference between the plates is equal to the battery's terminal voltage. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, நீ கொடுத்திய பேட்டரி அந்த பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் shown in the figure 1.52b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த பேட்டரி வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு, இப்போ நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த பேட்டரியோட வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the amount of charges stored in the plates also increase. முக்கியமான லைன், நீ பேட்டரியோட வோல்ட் 2 வோல்ட்னு எடுத்து கொடுத்துக்க, அப்போ அதுக்குன்னு சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். நான் 2 வோல்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், 3 வோல்ட் 5 வோல்ட் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல சார்ஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான சார்ஜஸ் வந்து லோட் ஆகும், ஸ்டோர் ஆகும், சரியா. இன் ஜென்ரல் த சார்ஜ் ஸ்டோர் இன் த கெப்பாசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டியில் சார்ஜ் ஸ்டோர் ஆகுதா, இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். யாருக்கு அப்படின்னா, நீ கொடுத்திய பேட்டரி, அந்த பேட்டரினால ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி, அதாவது பிட்வீன் தி பிளேட்ஸ், அந்த பிட்வீன் தி பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக நீ வந்து சார்ஜ் அந்த ஸ்டோர் பண்ற அதுவும் அதிகமாகும். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் குறைச்சா அந்த கெப்பாசிட்டியில் உள்ள சார்ஜும் நீ ஸ்டோர் பண்ற சார்ஜ் லோ பண்ணிடும், குறைஞ்சிரும், சரியா. ஸோ Q is equal to D, so that Q is equal to CV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், கண்டிப்பா எழுதிக்கோங்க, சரியா, நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. Q is equal to V, so that Q is equal to CV அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் சி வந்ததுன்னா இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கா, இதை எடுக்கிறக்காட்டி நம்ம இப்போ ஈக்குவல் ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோமா, இந்த கான்செப்ட் போடுறது தான் நம்ம வந்து பொதுவாக நம்ம பிசிக்ஸ் பண்ணுவோம், தட் இஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற அந்த டாபிக் ஏற்றாலும் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். ஸோ ஹியர் ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட் கால்டு கெப்பாசிட்டன்ஸ், அப்படிதானே பொதுவாக அப்படிதானே. 11th பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்னு சொல்லிட்டு கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லுவீங்க. இதே மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம ஒரு நேம் வச்சுருக்கோம். ஸோ ஹியர் சி இஸ் த கெப்பாசிட்டன்ஸ். அப்போ கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க். The capacitance C of the capacitor is defined as the ratio of magnitude of the charge on the either of the conductor plates to the potential difference existing between them. C is equal to Q by V. அது ஒண்ணு இல்ல, இங்க என்ன ஃபார்முலா வந்திருக்கு உங்களுக்கு, Q is equal to CV. எனக்கு என்ன தேவை, C தான் தேவை. அப்ப V அந்த சைடு வருமா, அப்ப Q by V வந்திருக்கு, ஓகேவா. இத தான் நம்ம வேர்ஸா எழுதுவோம். Q என்னது, சார்ஜ் ஆன் ஏதாவது ஒரு பிளேட் உள்ள சார்ஜ் அப்படின்னு தெரியும். சார்ஜோட வேல்யூ மேக்னிட்யூட் ஆஃப் சார்ஜ், ஏதாவது ஒரு பிளேட், ரெண்டு பிளேட்லயும் ஈக்குவல் தான் வரப்போகுது. ரெண்டு பிளேட்லயும் நமக்கு வந்து ஒன்னு மைனஸ் கியூ, இன்னொன்னு பிளஸ் கியூ. மைனஸ் கியூ அப்படிங்கிறதும் பிளஸ் கியூன்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அதோடைய அந்த சைன் தான் மாறி இருக்கு, பிளஸ் மைனஸ் தான் மாறி இருக்கு, தவிர கியூ கியூனா வேல்யூ ஈக்குவல் இருக்கும். இங்க பிளஸ் 5Q, அங்க மைனஸ் 5Q. அதனாலதான் கியூங்கிறது இங்க சொல்லிருப்பாங்க மேக்னிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேல்யூன்னு அர்த்தம்,
சரியா? ஆன் எய்தர் ஆஃப் த கண்டக்டர் பிளேட்ஸ், ஏதாவது ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். 2 பை நம்ம என்ன பண்றோம், v போட்டுருக்கோம். அப்ப v என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எதுக்கு உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணக்கோ இல்லைன்னா ஏதோ ஒன்று உருத்தட்டிட்டோ சும்மா ஏதோ புரியாம எழுதுக்குன்னு அவசியமே இல்லை. சம் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் தப்பு விடுவாங்க. கியூசி கூட சிவி அப்படிங்கிற இடத்துல சிசி கூட கியூவி இந்த மாதிரி மாற்றி மாற்றி, ஏன்னா நம்ம அவசரத்தில் எழுதும்போது இந்த மாதிரி வரும். பட் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, கியூஸ் ஈக்குவல் டு கியூ இஸ் டைரக்ட்லி வி, கியூஸ் ஈக்குவல் டு சிவி அண்ட் சி தேவைன்னா கியூ பை வி. விங்கிற என்னதுன்னா இந்த மேக்னெட் ஆஃப் சார்ஜ் ஆஃப் ஏதர் ஆஃப் த பிளேட்ஸ் அண்ட் வி என்னதுன்னா பொட்டன்ஷியல் கிரியேட்டிங் பிட்வீன் த பிளேட்ஸ் அப்படின்னு எழுதலாம். அழகாக எழுதலாம். நீங்களே ஓனா சிம்பிளா எழுதலாம். இதுதான் என்னது, கெப்பாசிட்டன்ஸ். அடுத்து கெப்பாசிட்டன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதுக்குன்னு நம்ம பிசிக்ஸ்ல நம்ம யூனிட் சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன் இஸ் கூலும் பெர் வோல்ட், சி பை வி. அடுத்து கூலும் பெர் வோல்ட் அல்லது ஃபேரடே. பட் ஃபேரட், சரியா? ஃபேரட் சரி, நான் ஃபேரட் சொல்லிட்டேன். ஃபேரட். ஸோ நம்மளுடைய பிசிக்ஸ்ல வந்து ஃபேரட் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சி பை வி வந்து ரொம்ப 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 ரேராக தான் யூஸ் பண்ணாங்க. பட் எப்போதுமே ஃபேரட் தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் எஃப் அப்படின்னு போடும், சரியா? இந்த ஹானர் தான் மைக்கேல் ஃபேரடே. அதை ஃபேரடே அதோட நேம் வச்சு தான் ஃபேரட்னு இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபேரடே அப்படின்னு ஃபுல்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் ஃபேரட் அப்படின்னு ஸ்டாப் பண்ணேன். ஃபேரடே இஸ் a larger unit of capacitance. In practice, capacitors are available in the range of microfarad. Microfarad ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம், சரியா? 1 microfarad அப்படின்னா 10⁻⁶ farad அர்த்தம். picofarad அப்படின்னா 1 small p போட்டு கேபிட்டல் F போடணும். ஸோ picofarad வேல்யூ பாருங்க 10⁻12 F. அண்ட் கெப்பாசிட்டர் எப்படிலாம் சிம்பிள் யூஸ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன். ரெண்டு கோடு ஈக்குவலா பேரலான கோடை எழுதிக்கோ. அப்படி இல்லை அப்படின்னா சில பிசிக்ஸ் புக்ல, ஹையர் பிசிக்ஸ் புக்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு கோடை அப்படி போட்டு ஒரு கோடை கொஞ்சம் வளைச்சி போட்டுருப்பாங்க. இந்த இருக்கா வளைச்சி போட்டுருக்காங்களா? இந்த மாதிரி சில ஹையர் பிசிக்ஸ் புக்ல அப்படி இருக்கும். ஃபாரின் ஆதர்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. Note that the total charge stored in the capacitor is 0. டோட்டல் சார்ஜ் என்னது, 1 பிளஸ் சார்ஜ் இன்னொன்று மைனஸ் சார்ஜ். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 0 தான் ஆகும். அப்போ ஒரு கெப்பாசிட்டர் டோட்டல் சார்ஜ் வந்து 0வா இருக்கு, சரியா? when we say that capacitor store charge, it means that amount of charge that can be stored in any one of the plates. அப்போ நீ வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்றதுன்னு எப்போ சொல்லுது அப்படின்னா, என்ன எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் the amount of charge, some amount of charge வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேட்ல வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். ஒன்று பிளஸ் கியூல ஸ்டோர் ஆகலாம், இல்லை மைனஸ் கியூல ஸ்டோர் ஆகலாம். பட் என்னன்னாலும் என்ன ஆகுது, சார்ஜ் வந்து ஏதாவது ஒரு பிளேட்ல வந்து ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆகுதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், அப்போ கெப்பாசிட்டி வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Nowadays, capacitors available in various shapes, cylindrical, disc and types, tantalum, ceramic, electrolyte அப்படின்னா நிறைய இதில் யூஸ் ஆகுது. உங்களுடைய சர்க்கியூட் போர்டு, அதாவது டிவியோட சர்க்கியூட் போர்டு இல்லைன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிவைஸருடைய சர்க்கியூட் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் மாற்றணும். சின்ன பருப்பு மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹையர் நீங்கள் பிஎஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அந்த டைப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரிலாம் விட்டுருவாங்க. சின்னதாக இருக்கும். அதை வச்சு நம்ம சர்க்கியூட் போர்டில் கொடுத்து நம்ம ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. Capacitance of the parallel plate capacitor. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸ் என்ன பார்த்தாச்சு, கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தாச்சு. இப்போ ஒரு பேரலா இருக்கிற ரெண்டு பிளேட் இருக்கா, அந்த பிளேட்ல கெப்பாசிட்டன்ஸ் அதை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. கன்சிடர் கெப்பாசிட்டர் வித் 2 parallel plates, each of cross section area A and separate by small distance D. என்ன பண்ற, ரெண்டு பிளேட் எடுத்துக்கோ, ரெண்டு பேரலல் பிளேட் எடுத்துக்கோ. ரெண்டு பிளேட்டுக்கும் ஒவ்வொரு பிளேட்டும் ஒவ்வொரு ஏரியா, ஈச் கிராஸ் செக்ஷனல் ஏரியா A and separate by the distance D. Dங்கிற டிஸ்டன்ஸை பிரித்து வச்சிருக்கேன். The electric field between two infinite parallel plates is uniform and is given by, யூனிஃபார்மா இருக்க ரெண்டு இன்ஃபைனைட் பிளேன்ல பேரல் பிளேட்ல நடுவில் இருக்க அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்கு. அதை எப்படி எழுதலாம்னா ஈஸ் கூட சிக்மா பை எப்சிலான் 0. சிக்மானா என்னதுன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் எய்தர் பிளேட்ஸ், சரியா? ஸோ சிக்மாக்கு ஃபார்முலா என்னன்னா Q by A அப்படின்னு அர்த்தம். இது அதுக்கு நம்ம பழைய கிளாஸ்ல கூட பார்த்தோம்னா சிக்மா சொல்லிட்டு Q by A.
if the separation distance d is very much smaller than the size of the plate, அந்த பிளேட்டோடைய சைஸை விட ரொம்ப 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 கம்மியாக யார் எடுக்க, ரெண்டு பிளேட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், அதாவது டி ஸ்கொயர் இஸ் டபுள் கிரேட்டர் தன் ஏ. ஸ்கொயர் பண்ணாலும் இன்னும் கம்மியாக தான் வருது, அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then the above result can be used even for finite sized parallel plate capacitor. அப்போ நீ நம்மளுடைய அந்த above result இருக்கா, E is equal to sigma by epsilon 0, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம finite sized parallel plate capacitor யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே படம் போட்டிருக்காங்க, ஏரியா அண்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸ் டியில் பிரிச்சிருக்காங்க, ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ. எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சரியா. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் கண்டுபிடிக்க என்னது, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சிக்மா பை ஏன்னு தெரியும், சிக்மா பைல என்ன தெரியும், கியூ பை ஏன்னு தெரியும். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்காங்க, E is equal to Q by A epsilon 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கணும் சரியா. யூனிஃபார்ம் இருக்கனால the electric potential difference between the plates carrying separation D is given by, இல்லை V is equal to ED அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்துன்றதா, என்ன ரிலேஷன் தெரியுதா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் எலக்ட்ரிக் ரிலேஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில், ஃபர்ஸ்ட் யூனிட்ல முன்னாடியே பார்த்துருக்கோம். V is equal to E dot D. E இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கா, 1.8 கண்டுபிடிச்சிருக்கியா, Q by A epsilon 0 கண்டுபிடிச்சி அதை போட்டுக்கோ, and D போட்டுக்கோ. therefore the capacitor இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்க, B தான் கண்டுபிடிச்சிக்க, கெப்பாசிட்டன்ஸ் தேவை. B தெரிஞ்சிட்டாலே C தெரிஞ்சிடும் அப்படிதானே, ஏன்னா சியும் வியும் உனக்கு தெரியும். எப்படி போடுவ, Q by B is equal to C அப்படி முடியும். இப்போ என்ன, B தெரிஞ்சிருச்சு, C is equal to Q by V. Q by V ஓட வேல்யூ இப்போ 1.83 ல உள்ள ஈக்குவேஷன் எழுதிக்கோ, QD by A epsilon 0. இல்லை எதெல்லாம் கேன்சல் ஆகணும், Qவும் கேன்சல் ஆகும், A epsilon 0 மேலே கொண்டு வந்துக்கோ, அதாவது E0 epsilon 0 A by D அப்படின்னு ஈக்குவேஷன் 1.84. ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சோம். இட் இஸ் எவிடென்ட் தட் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, கைக்கு பட்டு அடுத்து வச்சு. ஸோ இட் இஸ் எவிடென்ட் தட் the capacitance is directly proportional to 1.84. இதெல்லாம் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ஏக்கு அப்படிதானே, ஏரியா கிராஸ் செக்ஷன். அண்ட் யாருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, ஏன்னா எப்சிலான் 0 எடுக்கக்கூடாது, அவர் வந்து என்னதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட், அதனால அவரை எடுக்கக்கூடாது. யாருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். திஸ் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். எப்பவுமே கெப்பாசிட்டன்ஸ் ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, அதாவது ஏரியா அதிகமாக கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் கம்மியாக கெப்பாசிட்டர் அதிகமாகும் சரியா. சப்போஸ் டிஸ்டன்ஸை நீ அதிகப்படுத்திட்டு கெப்பாசிட்டர் கம்மியாயிடும், அதான் இங்கே சொல்லியிருக்கணும். So if the area of the cross section of the capacitor place increase, நான் சொன்னதா லைனா சொல்லிருப்பாங்க, more charge can be distributed for the same potential difference. நீ வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நீ இன்க்ரீஸ் பண்ண உன்னையால அதிகமான சார்ஜை வந்து ப்ரொடியூஸ் இது பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இன்னொரு கேஸில் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கேன். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் V is equal to ED டிகிரீஸ் வித் E is constant. அப்போ நீ டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணானா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிகிரீஸ் ஆகும் வித் E is equal to constant. as a result பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிகிரீஸ் ஆயிட்டா என்ன நடக்கும், the voltage difference between the terminals of the battery increases, which in turn leads to the additional flow of charges to the plates from the battery till the voltage on the capacitor equal to the battery terminal voltage. அப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நீ வந்து ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை டிக்ரீஸ் பண்ற. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்டரி இருக்காங்க. டெர்மினல்னா பிளஸ் மைனஸ் அப்படின்னு தெரியுமா, அந்த டெர்மினல் நடுவில் பிட்வீன் த அந்த டெர்மினல் நடுவில் இருக்கிற அந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சரியா. இப்படி இன்க்ரீஸ் ஆகிறனால என்ன நடக்கும், விச் இன் டர்ன் லீட்ஸ் டு அடிஷனல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இன்க்ரீஸ் ஆனால இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து அப்போ யார் கொடுக்கும், பிளேட்டு கொடுக்கும் ஃப்ரம் த பேட்டரி till the voltage on the capacitors equals the battery terminal. எது வரைக்கும் சார் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் இருக்கிற வோல்டேஜ் அது வந்து ஈக்குவல் ஆகும். யாருக்கு ஈக்குவல் ஆகும், பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜ் ஈக்குவல் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி பேட்டரியோடைய அந்த டெர்மினல் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகணும்னா அடிஷனல் சார்ஜஸ் வந்து போயிட்டே இருக்கும். சப்போஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ், இப்போ நீ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்ட அப்படின்னு என்ன நடக்கும், இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இன்க்ரீசஸ் சரியா.
and it becomes greater than the battery voltage. அப்போ capacitor voltage increase ஆகும், but becomes the greater than the battery voltage. battery ஓட voltage விட அதிகமாகும். Then the charge flow from capacitor plates to battery till both voltage become equal. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா the charges வந்து flow ஆகும். எங்க இருந்து? capacitor இருந்து. சரியா? யாருக்கு flow ஆகும்? battery flow ஆகும். எது வரைக்கும் flow ஆகும்னா both voltage become equal. both voltage னா எது? பிளேட்டுக்கு நடுவுல உள்ள வோல்டேஜும் பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜும். சரியா? அது போன கேஸ்ல பார்த்தோம்னா பேட்டரியில இருந்து கெப்பாசிட்டர் போகும். இந்த கேஸ்ல என்ன பண்ணா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனால கெப்பாசிட்டர் இருந்து பேட்டரிக்கு வந்து. சரியா? இதுதான் அந்த டாபிக். திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஒரே டைம்ல படிச்சாலும் புரியாது.